buddies, welcome to Python for Toddlers Advanced series. So previous video la நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா lambda function னா என்ன அத வந்து எப்படி நம்ம பைத்தான்ல இம்ப்ளிமென்ட் பண்றதுங்கறத சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் மூலமா நம்ம வந்து பார்த்திருந்தோம். So previous video பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டா அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா so please நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இப்ப பார்த்துட்டு இருக்க வீடியோ நீங்க பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் நம்ம ஃபர்தரா பார்க்க போற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் ரொம்பவே கிளியராவும் தெளிவாவும் புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா lambda ஃபங்க்ஷனை எப்படி வந்துட்டு யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்லயும் எப்படி ஹை ஆர்டர் ஃபங்க்ஷன்லயும் இம்ப்ளிமென்ட் பண்றதுங்கறத நம்ம வந்துட்டு பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். சோ இந்த எக்ஸாம்பிள் உங்க எல்லாத்துக்கும் ஆல்ரெடி ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இது வந்து நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோல பார்த்திருந்தோம். சோ lambda ஃபங்க்ஷனை இம்ப்ளிமென்ட் பண்ணிட்டு அதுல வந்துட்டு 3 வேல்யூஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த 3 வேல்யூஸ்க்கு என்ன மாதிரி நம்ம எக்ஸ்பிரஷன் கொடுத்தாலுமே அது வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டான அவுட்புட்டை ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு நம்ம பார்த்திருந்தோம். சோ இது வந்துட்டு இதே மாதிரி தான் போடணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இதை வந்துட்டு கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கூட பண்ணலாம். அது வந்து எப்படி பண்றதுன்னு அடுத்த எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். ஓகே, என்னோட கோட் நான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். சோ போட்டுட்டு நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாருங்க எனக்கு வந்துட்டு அவுட்புட் வந்து 35 அப்படின்னு வந்திருக்கு. சோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ அதே மாதிரி 3 வேல்யூஸ் தான் நான் வந்து கொடுத்திருக்கேன். அதாவது lambda பொறுத்த வரைக்கும் நம்ம சின்டாக்ஸ் என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு lambdaங்கிற கீவேர்ட் கொடுத்துடணும், அதுக்கப்புறமேட்டு ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துடணும், அதுக்கப்புறம் அந்த ஆர்குமெண்ட்ஸ் வச்சு நம்ம என்ன எக்ஸ்பிரஷன் பண்ணணுமோ அதை கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். சோ இந்த இடத்துல lambdaங்கிறத கொடுத்தாச்சு. சோ ஆர்குமெண்ட்ஸ்ல என்னென்ன கொடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ், ஒய், அதுக்கப்புறமேட்டு இசட் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்திருக்கோம். எக்ஸ்பிரஷன்ல என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸையும் ஒய்யையும் இசட்டையும் ஆட் பண்ணி ஆன்சர் சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா ஒய்யோட வேல்யூவை இந்த இடத்துலயே நம்ம வந்துட்டு டிஃபைன் பண்ணியாச்சு. சோ ஒய்யோட வேல்யூ 20ன்னு சொல்லியாச்சு. இசட்டோட வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 10ங்கிறது இங்கே நம்ம சொல்லியாச்சு. சோ அடுத்து நம்ம அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது அந்த lambda ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா add 5 அப்படின்ட்டு ஒரே ஒரு வேல்யூ தான் நம்ம தரும். சோ இந்த ஒரு வேல்யூ எங்க போகும்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல x இருக்கு பாத்தீங்களா. சோ x is equals to 5 அப்படின்னு நம்மளுக்கு போய் அசைன் ஆயிடும். அப்போ நம்மளுக்கு 5 plus 20 plus 10ங்கிறது நம்மளுக்கு ஆட் ஆகும். சோ 5 plus 20 plus 10 நம்மளுக்கு வந்துட்டு இந்த எக்ஸ்பிரஷன்ல ஆட் ஆயிட்டு நம்மளுக்கு ஆன்சர் வந்துட்டு 35 அப்படின்ட்டு வரும். அந்த 35 தான் நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட்டா வந்திருக்கு. சோ நாம இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு இந்த இடத்துல தான் வேல்யூஸ் தரணும்னு கிடையாது. சோ இந்த இடத்துல நம்ம அசைன் பண்ணுவோம் பாத்தீங்களா. சோ அந்த மாதிரியும் நம்ம இந்த இடத்துல வந்துட்டு அசைன் பண்ணலாம். இதே கூட நான் வந்துட்டு காப்பி பண்ணி திரும்ப இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுறேன். சோ இந்த இடத்துல என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு பேராமீட்டர் நான் வந்துட்டு தரேன். சோ 5,2 அப்படின்னு கொடுத்துட்டு நான் ரன் பண்றேன். இப்ப ரன் பண்ணும்போது பாருங்க எனக்கு வேல்யூஸ் வந்துட்டு வேற மாதிரி வந்திருக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா எக்ஸுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் அலோகேட் பண்ண 5ங்கிற வேல்யூ போயிடும். வைல வந்துட்டு ஆல்ரெடி நீங்க 20ங்கிற வேல்யூ நீங்க கொடுத்திருக்கீங்க. ஆனா இந்த இடத்துல கால் பண்ணும்போது நீங்க திரும்ப 2ங்கிற வேல்யூ கொடுத்ததுனால இந்த 20ங்கிறது போயிட்டு நம்மளுக்கு 2 அப்படின்ட்டு ரீப்ளேஸ் ஆயிடும். அதுக்கப்புறமேட்டு z is equals to 10ங்கிற வேல்யூ நம்மளுக்கு வந்துட்டு அப்படியே இருக்கும். சோ இப்போ 5 plus 2 வந்துட்டு 7, 7 plus 10 வந்துட்டு 17. சோ அந்த 17 தான் நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட்டா வந்திருக்கு. ஓகே, நம்ம கிட்ட டிஃபைன் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துடலாம். 3 ஆர்குமெண்ட்ஸ் தான் இருக்கு, 4 ஆர்குமெண்ட்ஸ் தான் இருக்கு அப்படின்னா நம்ம வந்துட்டு கமா போட்டு நம்ம வந்துட்டு கொடுத்துடலாம். இதுவே எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் இருக்க போகுதுங்கிறதே எனக்கு வந்துட்டு தெரியாது. நான் எத்தனை நம்பர்ஸ் நான் கொடுத்தாலுமே அது எல்லாத்தையும் எனக்கு வந்து ஆட் பண்ணி தரணும் அப்படின்னு நம்ம கோட் எழுதணும் அப்படின்னா நம்ம என்ன கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டார் ஆர்க்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். அதாவது ஒரு சீரீஸ் ஆஃப் நம்பரை ஆட் பண்ணணும் அப்படின்னா அதாவது 3 நம்பர்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 3 வேரியபிள் வச்சுக்கலாம். A B C அப்படின்னு சொல்லிட்டு ரிசீவ் பண்ணி A B C மூணுத்தையும் ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லலாம். ஒரு 5 வேரியபிள்ஸ் இருந்ததுன்னா A plus B plus C plus D plus E அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். சோ எத்தனை நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் நான் தரப்போனேங்கிறது எனக்கு டிஃபைன்டா தெரியாதுன்னு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டார் ஆர்க்ஸ்ங்கிற கான்செப்ட் தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். சோ அது வந்து நம்ம அந்த கான்செப்ட முன்னாடியே பார்த்திருக்கோம். சோ இந்த கான்செப்ட்ல இந்த ஸ்டார் ஆர்க்ஸ்னா என்னன்னு யாருக்காவது தெரியாம இருந்தது அப்படின்னா நம்ம ப்ரீவியஸா போட்டிருக்க வீடியோஸ் நீங்க ரெஃபர் பண்ணுங்க. உங்களால கண்டிப்பா ஸ்டார் ஆர்க்ஸ்னா என்னங்கிறத கிளியரா புரிஞ்சுக்க முடியும். சோ இப்போ இந்த ஸ்டார் ஆர்க்ஸை நம்மளால lambdaல இம்ப்ளிமென்ட் பண்ண முடியும். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த இடத்துல ஒரு கோட் போட்டுட்டு நான் வந்துட்டு ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாருங்க எனக்கு அவுட்புட் வந்து கரெக்டா வந்திருக்கு. சோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஆர்குமெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு தருவோம் பாத்தீங்களா. சோ ஆர்குமெண்ட்ஸ் வந்துட்டு எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் இருக்குங்கிறதே எனக்கு வந்துட்டு தெரியாது. சோ அதனால நான் இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்குமெண்ட்ஸ் இருக்க இடத்துல ஸ்டார் ஆர்க்ஸ் நம்ம போடுவோம் பாத்தீங்களா. அந்த ஸ்டார் ஆர்க்ஸை நான் வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்துடுறேன். சோ கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆர்க்ஸ் எல்லாத்தையுமே எனக்கு வந்துட்டு ஆட் பண்ணணும். சோ அதனால எனக்கு பைத்தான்ல இருக்கக்கூடிய பில்ட் இன் மெத்தட் சம்னுங்கிற மெத்தட் கொடுத்துட்டு அந்த ஆர்க்ஸ்ல என்னென்ன வேல்யூ எல்லாத்தையும் நீ வாங்கினியோ அது எல்லாத்தையுமே சம் பண்ணு அப்படின்னு சொல்லி நான் இந்த இடத்துல லைன் எழுதிடுறேன். சோ எழுதிட்டு வேல்யூ நான் ஆட்ங்கிறத கொடுத்துட்டு கால் பண்ணும்போது பாருங்க 1 2 3 4 5 வேல்யூஸ் நான் கொடுத்துட்டு ரன் பண்றேன். சோ 5 வேல்யூ கொடுத்துட்டு ரன் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு 5 வேல்யூஸையும் ஆட் பண்ணிட்டு எனக்கு ஆன்சர் 115 வரும். சோ இதுக்கப்புறம் நான் வந்துட்டு 6th இன்னொரு வேல்யூ 100 நான் கொடுத்தாலுமே எனக்கு வந்துட்டு அவுட்புட் வந்து கரெக்டா தான் வரும். சோ இந்த மாதிரி சிங்கிள் லைன் ஆர்குமெண்ட்ஸ் அதாவது சிங்கிள் லைன்ல இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம தரும்போது லிமிட்டடா தான் தரணும் அப்படின்ட்டு எதுவுமே இல்ல. நம்மளுக்கு இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் இருந்தாலுமே அதை வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டார் ஆர்க்ஸ்ல நம்ம வந்துட்டு கொடுத்துக்கலாம்.
சோ ஸ்டார் ஆர்க்ஸ்ங்கிற கான்செப்ட் கூட நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்க முடியும். சோ அடுத்து பைத்தான்ல ஒரு கான்செப்ட் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இமீடியட்லி இன்வோக்டு ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதை வந்து எப்படி பண்றது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். சோ இந்த இடத்துல அதுக்கான கோட் நான் போட்டிருக்கேன். சோ போட்டு நான் ரன் பண்றேன். பாருங்க அவுட்புட் கரெக்டா வந்திருக்கு. சோ நம்ம ப்ரீவியஸா போட்டதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா, சோ லாம்டா இருந்தது அப்படின்னா இந்த லாம்டா ஃபங்க்ஷனை சேவ் பண்றதுக்கு இந்த இடத்துல நம்ம ஒரு வேரியபிள் நம்ம கொடுத்திருப்போம். இங்க பாருங்க ஆட்னு கொடுத்திருக்கேன், இங்கேயும் ஆட்னு கொடுத்திருக்கேன், இங்கேயும் ஆட்னு ஒரு வேரியபிள் கொடுத்திருக்கேன். அதை வச்சுதான் நான் வந்து இந்த இடத்துல கால் பண்றேன். ஆனா இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டா என்னோட லாம்டா ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அதுக்கு என்ன வேல்யூஸ் பாஸ் பண்ணணுமோ அதை வந்துட்டு பக்கத்துலயே நான் வந்துட்டு பிராக்கெட்ல கொடுத்துட்டேன். அதாவது இந்த இடத்துல என்னோட லாம்டா ஃபங்க்ஷன் நான் வந்துட்டு கொடுத்துட்டு லாம்டா ஃபங்க்ஷன்ல என்ன வேல்யூஸ் தேவையோ அதை வந்து நான் இந்த மாதிரி பக்கத்துலயே நான் வந்துட்டு கொடுத்துருவேன். அப்ப என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாராமீட்டர் வேல்யூ வந்துட்டு ஃபர்ஸ்ட் வேரியபிள் போயிடும், அதாவது ஏக்கு போயிடும். செகண்ட் இருக்கக்கூடிய வேல்யூ வந்துட்டு செகண்ட் பாராமீட்டர் போயிடும். அப்போ a is equals to 10, b is equals to 20 இருந்தது அப்படின்னா ஏவையும் பியும் மல்டிப்ளை பண்ணும்போது 10 into 20 நம்மளுக்கு வந்துட்டு 200ங்கிற அவுட்புட் வந்து வரும். சோ இந்த மாதிரி எக்ஸிகியூஷன்ஸ் நடக்குது பாத்தீங்களா. சோ இதுதான் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இமீடியட்லி இன்வோக்டு ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த லைனை நம்ம பாக்குறோமோ, அதாவது இந்த லைனை டிஃபைன் பண்ணும்போதே நம்மளுக்கு வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சிடும். சோ அதுதான் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து சொல்றாங்க. ஓகே, அடுத்து வந்துட்டு சீரிஸ் செட் ஆஃப் நம்பர்ஸ்க்கு எப்படி நாம வந்துட்டு ஃபார் லூப்பை வச்சு லாம்டாவை வச்சும் அதுக்கு ஸ்கொயர்ஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். சோ அதுக்கான கோட் நான் போட்டிருக்கேன். சோ போட்டு நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாருங்க எனக்கு வந்து அவுட்புட் வந்து கரெக்டா வந்திருக்கு. சோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்டே ஒரு லிஸ்ட்ல சொல்லிடுவோம். சோ என்ன நம்பர்ஸ்னு பாத்தீங்கன்னா 4, 2, 13, 21 அதுக்கப்புறமேட்டு 5. சோ இந்த லிஸ்ட்ல இருக்கிறது வந்து நான் வந்துட்டு L1 அப்படின்னு நான் சேவ் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்துட்டு அவுட்புட் என்ன வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட ஸ்கொயர்ஸ் எல்லாமே எனக்கு வந்துட்டு அவுட்புட்டா வரணும். அதாவது 4 into 4 வந்துட்டு 16 அப்படின்னு வரணும், 2 into 2 4 அப்படின்னு வரணும், 13 into 13 வந்துட்டு 169 வரணும், 21 into 21 வந்துட்டு 441 வரணும், 5 into 5 வந்துட்டு 25 அப்படின்னு வரணும். சோ இந்த ப்ராசஸ் எப்படி பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் லூப்பை வச்சும் லாம்டா ஃபங்க்ஷனை வச்சு நம்ம வந்துட்டு எப்படி பண்றது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். சோ அதுக்கான கோடு தான் நான் வந்துட்டு இந்த இடத்துல எழுதியிருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு L1ல நான் வந்துட்டு என்னென்ன நம்பர்ஸ் தரணுமோ அதை வந்து ஒரு லிஸ்ட்ல நான் வந்துட்டு கொடுத்துட்டேன். சோ L2ல வந்துட்டு எம்டி லிஸ்ட் கொடுத்துட்டேன். பிகாஸ் இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு எம்டி லிஸ்ட்ல அப்ளைன் பண்ணணும் இல்லையா, அதுக்காக. அதுக்கப்புறம் ஒரு ஃபார் லூப் கொடுத்திருக்கேன். சோ ஃபார் லூப்ல அந்த லிஸ்ட் 1 நான் வந்துட்டு பாஸ் பண்றேன். சோ இந்த லிஸ்ட் 1ல நம்மளுக்கு என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 4 இருக்கு, 2 இருக்கு, 13 இருக்கு, 21 இருக்கு, அதுக்கப்புறமேட்டு 5ங்கிற வேல்யூ இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் வந்து I எதை பாயிண்ட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 4 தான் நம்மளுக்கு வந்து பாயிண்ட் பண்ணும். சோ பாயிண்ட் பண்ணிட்டு உள்ள வரும். சோ உள்ள இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு என்னோட லாம்டா ஃபங்க்ஷனை நான் வந்துட்டு இந்த இடத்துல எழுதியிருக்கேன். சோ லாம்டான்னு கொடுத்துட்டு ஐங்கிற ஆர்குமெண்ட்டை கொடுத்துட்டு I into 2 அப்படின்னு நான் வந்து பண்ண சொல்லியிருக்கேன். அதாவது ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்னா நான் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவோம் பாத்தீங்களா. சோ அதுதான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன். சோ டெம்ப்ங்கிற லைன் வந்து நான் இந்த இடத்துல கொடுத்துட்டேன். அடுத்த லைன்ல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா L2ல அப்பெண்ட் பண்ண சொல்றேன். என்ன அப்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெம்ப் ஐ வந்துட்டு அப்பெண்ட் பண்ணுன்னு சொல்றேன். அப்போ இந்த இடத்துல டெம்ப் ஐல நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா டெம்ப்ங்கிற வேரியபிள்ல இந்த ஐங்கிற வேல்யூவை பாஸ் பண்றோம். ஐ வந்து ஃபர்ஸ்ட் எதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு 4ன்னு இருக்கா, அப்போ அந்த 4 எடுத்துட்டு போகும். சோ இந்த இடத்துல பாருங்க நான் வந்து லாம்டா ஃபங்க்ஷன் நான் இந்த இடத்துல கால் பண்றேன். சோ கால் பண்ணும்போது கால் எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த லாம்டா ஃபங்க்ஷனுக்கு வரும். அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐல 4 இருக்கும். சோ 4 into 2. சோ 4 power 2 இருக்கும்போது நமக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 16ங்கிற ஆன்சர் இருக்கும். இந்த 16ங்கிற ஆன்சர் வந்துட்டு எங்க ரிட்டர்ன் ஆகும்னு பாத்தீங்கன்னா இதை யார் வந்துட்டு கால் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். சோ இதை கால் பண்ணவங்க யாரு, இந்த டெம்ப் ஐ தானே கால் பண்ணாங்க. சோ இந்த இடத்துல ரிட்டர்ன் ஆகும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா L2 dot append. சோ டெம்ப் 4ல தானே வேல்யூ ரிட்டர்ன் ஆச்சு. சோ அதுல வந்துட்டு 16ங்கிற வேல்யூ இருக்கும். சோ L2ல 16ங்கிற வேல்யூ போய் நம்மளுக்கு போய் அப்பெண்ட் பண்ணும். அப்ப என்ன பண்ணும், இந்த L2 இருக்கா இந்த இடத்துல 16 அப்படின்ற ஒரு வேல்யூவை அப்பெண்ட் பண்ணிடும். சோ திரும்ப ஐட்ரேட் ஆகும். சோ ஐட்ரேட் ஆகும்போது நம்மளுக்கு இந்த 2 போய் பாயிண்ட் பண்ணும். சோ 2 பாயிண்ட் பண்ணும்போது திரும்ப டெம்ப்ங்கிற லைன் வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல டெம்ப் ஆஃப் ஐ அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். சோ டெம்ப் ஆஃப் ஐ நான் சொல்லும்போது இந்த இடத்துல என்ன போகும்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த இடத்துல 2ங்கிற வேல்யூ இருக்கு. சோ 2ங்கிற வேல்யூ எடுத்துட்டு போகும். அப்போ 2 into 2 அது 2 ஓட பவர் கண்டுபிடிக்கும். சோ 2 into 2 வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு 4 வந்து ரிட்டர்ன் பண்ணும். அப்ப என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திரும்ப வந்துட்டு அப்பெண்ட்ல நம்மளுக்கு இந்த மாதிரி 4 அப்படின்னு இருக்கும். அப்போ இந்த 4ங்கிற வேல்யூ இங்க அப்பெண்ட் பண்ணும். அடுத்து வந்து நம்மளுக்கு 13 பாயிண்ட் பண்ணும். அடுத்து இந்த இடத்துல 13 into 13 பண்ணும். அப்போ 169ங்கிற வேல்யூ இருக்கும். 169 நம்மளுக்கு இந்த இடத்துல அப்பெண்ட் பண்ணும். சோ அப்பெண்ட் பண்ணும்போது இந்த இடத்துல 169 அப்பெண்ட் ஆயிடும். அடுத்து 21 எடுக்கும். 21 வந்துட்டு ஸ்கொயர் கண்டுபிடிக்கும். அப்ப ஆன்சர் வந்துட்டு நம்மளுக்கு 441 இருக்கும். சோ 441 இந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்லும் போது இந்த இடத்துல 441ங்கிற
வேல்யூ வந்து அப் அண்ட் ஆயிரும். அடுத்து 5 எடுக்கும். சோ 5 வந்துட்டு 5 into 5 வந்துட்டு 25 இருக்கும். அப்ப நம்மளுக்கு இந்த இடத்துல 25 இருக்கும்போது இந்த இடத்துல 25ங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல அப் அண்ட் ஆயிரும். சோ அடுத்து வந்துட்டு ஃபெட்ச் பண்ண எலிமெண்ட் இருக்காது. ஃபார் லூப் விட்டு வெளியில வந்துரும். வெளியில வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா L2 நான் வந்து பிரிண்ட் பண்ணேன்னு சொல்றேன். சோ L2 இப்ப நம்ம கிட்ட என்னென்ன வேல்யூஸ் இருக்கு? 16, 4, 169, 441, 25 இருக்கு. அந்த வேல்யூ நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிருக்கு. சோ இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி லூப்பிங்ல கூட நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த எக்ஸாம்பிள்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ல எப்படி வந்துட்டு லாம்டாவை நம்ம வந்துட்டு யூஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஓகே, அதுக்கான கோட் தான் நான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். சோ போட்டுட்டு நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாருங்க எனக்கு அவுட்புட் வந்திருக்கு. சோ இந்த கோட் பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கலாம். பிகாஸ் இதை நீங்க தனித்தனியா பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு புரியும். இந்த லாம்டானா என்னன்னு உங்களுக்கு தனியா புரியும். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு தெரியும். டிஎஃப்னா என்னன்னு தெரியும். சோ இந்த மாதிரி தனியா ஃபங்க்ஷனை கால் பண்றதா என்னன்னு தெரியும். இந்த மாதிரி கால் பண்றதா என்னன்னு தெரியும். ஆனா இது கம்பைன் பண்ணி பார்க்கும்போது ஸ்லைட்டா கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு நம்மளுக்கு சான்சஸ் இருக்கு. சோ லைன் பை லைன் என்ன பண்றோம்ங்கிறத பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு நார்மல் ஃபங்க்ஷனுக்குள்ள நான் வந்துட்டு ஒரு லாம்டா ஃபங்க்ஷனை கொடுத்திருக்கேன். இதுதான் வந்துட்டு லாம்டாவை யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷனுக்கு உள்ள கொடுக்கறது அப்படின்னு அர்த்தம். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு a அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நான் டிஃபைன் பண்ணிருக்கேன். உள்ள வந்துட்டு ஒரு பாராமீட்டர் ரிசீவ் பண்ணுது. அதை வந்துட்டு x அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். சோ அதுக்கு அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ண சொல்லிருக்கேன். சோ ரிட்டர்ன் என்ன பண்ண சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாம்டா ஃபங்க்ஷன் நான் வந்துட்டு ரிட்டர்ன் பண்றேன் சொல்றேன். சோ y அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு x-ஐயும் y-ஐயும் ஆட் பண்ணிட்டு அதை வந்து ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு நான் வந்து சொல்றேன். சோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்மளுக்கு ரிட்டர்ன்ங்கிற ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அடுத்த லைன்ல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா A4 அப்படின்னு நான் வந்துட்டு சொல்றேன். சோ நார்மலா ஒரு ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணுவோம்? சோ ஏங்கிற ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துருந்தோம் அப்படின்னா சோ A4 அப்படின்னு தான் நம்ம வந்து கால் பண்ணுவோம். சோ இந்த மாதிரி நான் இதை வந்து நான் கால் பண்றேன். சோ 4ங்கிற வேல்யூ எடுத்துட்டு எங்க போகும்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வரும். சோ இந்த இடத்துக்கு வரும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ வந்துட்டு 4 அப்படின்னு இருக்கும். சோ உள்ள வரும். உள்ள என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்றேன். எதை ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா லாம்டா y கோலன் x plus 4 அப்படின்னு நான் வந்து சொல்றேன். சோ இப்போ இந்த இடத்துல x ஓட வேல்யூ நம்மளுக்கு வந்து கிடைச்சிருச்சு. சோ அப்போ 4 plus y அதுக்கப்புறமேட்டு இந்த லாம்டா அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து நம்மளுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணிடும். சோ எதுக்கு ரிட்டர்ன் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இதை யார் கூப்பிட்டாங்களோ அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். இதை யார் கூப்பிட்டாங்க? டீங்கிறவங்க தானே கூப்பிட்டாங்க. அப்போ நம்மளுக்கு டீல நம்மளுக்கு இந்த இடத்துல ரிட்டர்ன் ஆயிரும். சோ இப்போ நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆயிட்டதுனால t is equals to லாம்டாங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்துடும். சோ அடுத்த லைன் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா t8 அப்படின்னு சொல்றேன். இப்ப பாருங்க நார்மலா நம்ம எப்பயும் லாம்டா ஃபங்க்ஷனை கூப்பிடுவோம்ல அந்த மாதிரி. சோ t-ல 8 அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிடுறதுனால சோ லாம்டா ஃபங்க்ஷனுக்கு வரும். சோ 8ங்கிற வேல்யூ நம்மளுக்கு இந்த இடத்துல போயிடும். அப்போ 4 plus 8 அப்படின்னு இருக்கும். y யோட வேல்யூ தான் நம்ம 8ன்னு கொடுத்துருக்கோம். சோ அப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும். நம்மளுக்கு ஆன்சர் 12ன்னு வரும். சோ அதை வந்து நான் இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணுன்னு சொன்னதுனால இந்த இடத்துல எனக்கு 12ங்கிற அவுட்புட் எனக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிருக்கு. சோ இந்த மாதிரி தான் இந்த எக்ஸிகியூஷன் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல நடக்குது. சோ இந்த இடத்துல ரொம்ப சிம்பிள் தான். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த A4 இருக்கு பாத்தீங்களா, சோ இதுதான் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கான கால். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றோம். சோ உள்ள வருது. சோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்துட்டு 4 plus y அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்துட்டு வேல்யூ வந்து மாறிடும். இந்த கால் பண்ணும்போது இதை வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். சோ ரிட்டர்ன் பண்றது எங்க பண்ணுதுன்னா நம்மளுக்கு வந்து t-க்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். சோ அப்போ நம்மளுக்கு t ரிட்டர்ன் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். சோ இப்ப பாருங்க நம்ம முன்னாடி போட்ட மாதிரி நம்மளுக்கு ஒரு வேரியபிள்ல இந்த லாம்டா ஃபங்க்ஷன் நான் வந்து இந்த இடத்துல கொடுத்திருக்கேன். அடுத்து அந்த t-க்கு ஒரு வேல்யூ கொடுத்து லாம்டா ஃபங்க்ஷன் நான் வந்துட்டு கால் பண்றேன் 8ங்கிற வேல்யூ கொடுத்து. அப்ப 8ங்கிற வேல்யூ y-க்கு போகும். நம்மளுக்கு இந்த மாதிரி எக்ஸிகியூஷன் நடக்கும். சோ இதுதான் வந்துட்டு யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ல நம்ம வந்துட்டு லாம்டாவை இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்துட்டு ஒரு ஹை ஆர்டர் ஃபங்க்ஷன்ல எப்படி வந்துட்டு நம்ம யூஸ் பண்றதுங்கிறத பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஹை ஆர்டர் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பைதான் கோட்ல ஒரு ஃபங்க்ஷன் இன்னொரு ஃபங்க்ஷனை ஆர்குமெண்டா வச்சிருந்தாலோ இல்ல ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு இன்னொரு ஃபங்க்ஷனை அவுட்புட்டா ரிட்டர்ன் பண்ணிச்சுனாலோ அதுதான் வந்துட்டு ஹை ஆர்டர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து நம்ம ஆல்ரெடி ஃபங்க்ஷன் எப்படி இன்னொரு ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணும் ஃபங்க்ஷன் as a ரெஃபரன்ஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். சோ அதே கான்செப்ட்ல தான் இருக்கும். சோ யாருக்காவது இந்த ஹை ஆர்டர் ஃபங்க்ஷன் என்னன்னு புரியாம இருந்தது அப்படின்னா நம்ம ப்ரீவியஸா போட்டிருக்க அந்த வீடியோஸ் நீங்க வந்துட்டு பாருங்க. சோ ஃபங்க்ஷனை எப்படி ரெஃபரன்ஸா பாஸ் பண்றது, ஃபங்க்ஷன் எப்படி ஆர்குமெண்டா பாஸ் பண்றதுங்கிறது எல்லாமே நம்ம வந்துட்டு அதுல டீடைலா நம்ம வந்து போட்டிருக்கோம். சோ இப்போ இந்த கோட நான் வந்துட்டு ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாருங்க எனக்கு வந்து அவுட்புட் வந்திருக்கு. சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹை ஆர்டர் ஃபங்க்ஷன்ல என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாம்டா x, fun அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்திருக்கேன். எக்ஸ்பிரஷன்ல என்ன சொல்லியிருக்கோம்னு பாத்தீங்கன்னா x plus function of x னு சொல்லியிருக்கேன். சோ இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்ல என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வந்து இந்த இடத்துல டிஃபைன் பண்ணிருக்கோம். சோ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸை வச்சு நமக்கு என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சரை எக்ஸோட ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல லாம்டா ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். அடுத்த லைன்ல என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஹை ஆர்டர் ஃபங்க்ஷன் நான் வந்துட்டு கால் பண்றேன். எப்படி கால் பண்றேன்னு பாத்தீங்கன்னா சோ ரெண்டு வேல்யூ கொடுத்து நான் வந்துட்டு கால் பண்றேன். சோ 20ங்கிற வேல்யூ வந்துட்டு இந்த எக்ஸுக்கு போகும். இந்த லாம்டா ஃபங்க்ஷன் வந்துட்டு நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு போகும். சோ இப்போ நம்மளுக்கு எக்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 அப்படின்னு இருக்கும். இந்த ஃபங்க்ஷன்ல நம்மளுக்கு வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு லாம்டா ஃபங்க்ஷன் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கும். சோ லாம்டா எக்ஸ் கோலன்
x into x பண்ண சொல்லி நம்ம வந்து இந்த இடத்துல கொடுத்திருப்போம். சோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணும்போது x ஓட வேல்யூ நம்மளுக்கு வந்துட்டு என்ன இருக்கு? சோ x ஓட வேல்யூ வந்துட்டு 20 இருக்கா? அப்போ 20 into 20 ங்கிறது நம்மளுக்கு வந்துட்டு சால்வ் ஆகும். சோ 20 into 20 பண்ணும்போது நம்மளுக்கு 400 அப்படின்னு வரும். சோ ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்துட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல 400 கிடைச்சிருச்சு. அதாவது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் பண்ணும்போது இந்த எக்ஸ்ங்கிற வேல்யூ வச்சுதான் நம்ம வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம். சோ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ 400 இருக்கும். எக்ஸோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 20ங்கிறது ஆல்ரெடி நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கு. சோ 400 20 ஆட் பண்ணி நம்மளுக்கு இந்த இடத்துல 420ங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட்டா வந்திருக்கு. சோ இதுதான் வந்துட்டு ஹை ஆர்டர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த இடத்துல நம்ம வந்துட்டு என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனை நம்ம இந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த ஃபங்க்ஷன் மூலமா வர அவுட்புட்டை எக்ஸோட ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல தரும். சோ அதுக்கப்புறமேட்டு இந்த இடத்துல ஃபங்க்ஷன் என்ன செய்யணும்ங்கிறத நம்ம இந்த இடத்துல இன்னொரு லாம்டா ஃபங்க்ஷனை நம்ம வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்திருக்கோம். சோ இந்த மாதிரி தான் இந்த இடத்துல நமக்கு இந்த மாதிரி அவுட்புட் வந்திருக்கு. சோ இன்னைக்கு நம்ம பார்த்த கான்செப்ட் மூலமா லாம்டா ஃபங்க்ஷன்ஸை எப்படி நம்ம வந்துட்டு வேற விதத்துல இம்ப்ளிமெண்ட் பண்றதுங்கிறது ரொம்பவே கிளியரா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு லாம்டா ஃபங்க்ஷனை எப்படி வந்துட்டு ஒரு யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷனையும் எப்படி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபார் லூப்பை வச்சும் அதுக்கப்புறம் எப்படி வந்துட்டு ஹை ஆர்டர் ஃபங்க்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்றதுங்கிறது ரொம்பவே கிளியராகவும் தெளிவாகவும் புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஹாப்பி லேர்னிங். பை பை.